வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உபாகமம் 28 வாசிப்போம். கர்த்தர் உன்னை கொண்டு போய் விடும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் பிரமிப்பும் பழமொழியும் பரியாசக்கும் சொல்லும் ஆய்வாய். நம்மளை வச்சு தான் பழமொழி எழுதுவாங்க. ஸோ பிரமிப்பும் ஆச்சரியமாக, ஏன் இப்படி கர்த்தர், ஏன் இவங்களுக்கு இந்த ஜனங்களுக்கு இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவாங்க. பரியாசம், கேலி பண்ணுவாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு இஸ்ரேல் புத்திரருக்கு. ஆகவே ஈவன் ஹிட்லர் பீரியடில் நடந்திருக்கு. இன்னும் நிறைய ஜனங்கள் ரோமர்கள் பீரியடில் நடந்திருக்கு. ஏன்னா கொஞ்சம் அவங்க ரெபலியன். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிட்ட, கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தராகிட்ட அவர்கள் இல்லை. அதே மாதிரி ஜெகுக்கு அப்புறமும் நடந்திருக்கு. ஜெகு 4 தலைமுறைக்கு அப்புறம் நடந்திருக்கு. அப்புறம் யூதா சிறை பிடிச்சு போகப்பட்ட சமயத்திலையும் நடந்திருக்கு. ஆகவே நம்ம இதையும் அவர் எழுதி வைத்திருக்காரு. ஏன் கர்த்தர் இப்படி எல்லாம் தண்டிக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நம்மளும் நம்மளை தகுதிப்படுத்திக்கிட்டு தேவனாய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு மனதோட அன்பு கூர்ந்து அவர்களின் நன்மையை பெற்றுக்கொள்ள விரைய வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.